இப்போ பெண்கள் கூட சண்டை வருதா? ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில சண்டை வருதா? உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குதா? அல்லது அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வருதா? அல்லது சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை வந்துட்டுருக்கா? அப்போ இந்த சண்டை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, உதவி செய்ய பழகிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய பழகிக்கோங்க. உதவி செய்யாத போது தான் அங்கே சண்டையே வரும். சண்டை எங்கே இல்லை தெரியுமா? உதவி செய்து வாழ்வாங்க. ஒருவருக்கொருவர் உதவி, அவங்க கேட்குற உதவி, ஆண்கள் கேட்குற உதவியை பெண்கள் செய்வாங்க, பெண்கள் கேட்குற உதவியை ஆண்கள் செய்வாங்க. இப்படி உதவி செய்கிற வாழ்க்கையில் சண்டைகள் கிடையாது. எங்கே வந்து சண்டை போடுறாங்கன்னா, உதவி இல்லாத வாழ்க்கையில் தான் சண்டை போட்டு கிடப்பாங்க. அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. உதவி அப்போ வந்து நீ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதாவது உதவியும் செய்யாமல் சண்டையும் போடாமல் இருக்க முடியாது. நான் உதவியும் செய்ய மாட்டேன், நான் சண்டையும் போட மாட்டேன், அப்படி ஒரு நிலைப்பாடு இங்கே சாத்தியமே கிடையாது. எல்லோரும் பக்கத்தில் வாழ்ந்தாகணும். அப்போ சமாதானங்கிறது எதனால் ஏற்படும்னா, உதவியால் மட்டும்தான் ஏற்படணும். இந்த மனிதர்களே வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்வதால் மட்டும்தான் சமாதானம் என்பது ஏற்படும். சமாதானம் இருந்த பிறகு உதவி செய்யும்போது சமாதானம் ஏற்படுகிறது, சண்டைகள் நிறுத்தப்படுகிறது. அதனால் உதவி செய்யணும். நீங்கள் வந்து அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், நீங்கள் சமாதானமாக வாழணும். ஒரு குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டுமென்றால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணுமா? சண்டை வரக்கூடாது, சச்சரவுகள் வரக்கூடாது. அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். உதவிங்கிறது என்னது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உதவிங்கிறது 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடியது தான் உதவி. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடந்து வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்காக நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து உதவி கிடையாது, அது வந்து வேலை, அது வந்து அடிமைத்தனம். அதுக்கு கூலி உண்டு. அது எப்போ அடிமைத்தனம்னு வருது அப்படின்னா, கூலி வாங்கணும். கூலி வாங்கலைன்னா அது அடிமைத்தனமாக மாறிவிடும். 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் உதவி. நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் உங்கள் அண்ணனுக்காகவோ உங்கள் தம்பிக்காகவோ நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கூலி வாங்கிக்கோங்க. 1 மணி நேரம்லாம் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க, அடிக்கடி இது ஒரு வழக்கமாக போச்சு அப்படின்னா கூலி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சண்டை வரும். உதவி கேட்கணும், உதவி செய்யணும். ஆனால் அந்த உதவி ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும். 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடியதாக இருக்கணும். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உதவியாக இருக்கணும். 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உதவியாக இருக்கணும். இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி, குறிப்பாக பெரியவர்கள், ஒரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சிறியவர்கள் செய்து கொடுக்குற உதவி ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடணும். அப்படி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெரியவர்கள் சிறியவரிடம் உதவி கேட்கணும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு உதவி செய்யணும். இப்படி பெரியவர்களும் சிறியவர்களுக்கு உதவி செய்வாங்க. இப்படி உதவி என்பது 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடணும். அப்படிப்பட்ட உதவிகள் செய்கிற வழக்கம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் அமைதியாகவும் சமாதானமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த குடும்பத்தில் உறவு முறை நல்லாயிருக்கும், ஒற்றுமை இருக்கும், மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் எந்த குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான நேரத்தை உதவிங்கிற பேரில் வேலை வாங்குகிறாங்க, உதவிங்கிற பேரில் ஒரு பெற்றவங்க பிள்ளைகள்கிட்ட நிறைய நேரம் வேலை வாங்குறது, ஒரு அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட நிறைய நேரம் வேலை வாங்குறது உதவிங்கிற பேரில், அண்ணங்கிற அந்த உறவை பயன்படுத்தி தம்பியை வந்து நிறைய நேரம் வேலை வாங்கும்போது அதை அடிமைப்படுத்துவதாக அர்த்தம். அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு கூலியாக தம்பிக்கு ஒரு பணம் கொடுக்கணும். நீ நிறைய நேரம் வேலை வாங்குற, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உன் தம்பிக்கிட்டேருந்து அடிக்கடி வேலை வாங்குற, இது உனக்கு வாடிக்கையாக போச்சு அப்படின்னா நீ அப்படி வேலை வாங்குறது தப்பு இல்லை. அதுக்கு ஒவ்வொரு தடவையும் கூலி கொடு. கூலி கொடுக்காம உதவிங்கிற பேரில் உறவை பயன்படுத்தி கொண்டு தம்பியிடமிருந்து நீ அதிக நேரம் வேலை வாங்குற அப்படின்னா அது அடிமைத்தனம் என்று பொருள். அப்போ அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது, சண்டை வந்துடும். ஒன்று கூலி கொடுத்துரு. வேலைக்கு நீ கூலி கொடுக்கணும், உதவிக்கு நன்றி மட்டும் போதும். உதவினா 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது, 2 நிமிஷத்தில் செய்யக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கூட அப்படிம்பார். அப்பா என்ன பண்ணுவார், பிள்ளைகிட்ட கேட்பார், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கோரி கொடுறா அப்படின்வார். உடனே அவன் தண்ணி கோரி கொடுப்பான். அவ்வளோதான், 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 1 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் அந்த உதவி. அந்த மாதிரி உதவி தான் உறவு முறைகளை பலப்படுத்தும், உறவு முறைகளில் சமாதானத்தை ஏற்படுத்தும். ஆனால் உதவி கண்டிப்பாக செஞ்சாகணும். உதவி செய்யாமலும் நாங்கள் உதவியும் செய்ய மாட்டோம், சண்டையும் போட மாட்டோம். நாங்கள் ஒரு தனித்தனி தீவுகளாக ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம், யாரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம் அப்படின்னா எல்லாருடைய மனசுலேயும் வன்முறை உணர்ச்சி இருக்குது, ஆனால் வெளிப்படுத்தலை. அங்கே சமாதானம் கிடையாது, அங்கே ஒற்றுமை இல்லை. ஆனால் சண்டையும் போடல அவங்க. அவ்வளோதான், அந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது அதோட. ஆனால் எப்போ வேணாலும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சமாதானம் ஒரு வீட்டில் நிலவுன்னா கண்டிப்பாக உதவி பெறணும், உதவி செய்யணும், உதவி கேட்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் அமைதி இருக்கும்.
இல்லைன்னா சண்டை வந்துடும். ஏதாவது ஒரு சில வீடுகளில் தான் யார்கிட்டையும் அதிகமாக பேசிக்காமல் தனிமையில் இருக்க பழகிப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி வீடு ரூம் இருக்கும், தனித்தனி கழிவறைகள் இருக்கும். அதனால் அவங்க வந்து பெரும்பாலும் சண்டை இல்லாமல் பார்த்துப்பாங்க. அது எல்லா வீட்லேயும் சாத்தியம் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லா வீட்லேயும் அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அப்படிங்கும்போது அப்போது சமாதானத்தை ஒரு குடும்பத்தில் எப்படி ஏற்படுத்தணும், அமைதியை எப்படி நிலவ செய்ய வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அங்கே சண்டை இருக்காது. ஒன்று சண்டை போடணும், இல்லைனா உதவி செய்யணும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சமாதானத்தை விரும்பினீர்கள் என்றால், அமைதியையும் ஒற்றுமையும் மரியாதையும் விரும்பினீர்கள் என்றால், அப்போ நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்யணும், உதவி கேட்கணும், உதவி செய்யணும். இதுதான் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள வாழ்வதற்கான வழிமுறை. ஒற்றுமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு விசுவாசமாக இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்கும், அந்த மாதிரி. அப்போ உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்யலைன்னா அந்த வீட்டில் சண்டை நடக்கும். நீ இது செய்யலைன்னா அது நடக்கும். நல்லது செய்யணும், இல்லை கெட்டது. நல்லதை செய்துட்டா உனக்கு நல்லது. நீ நல்லது செய்யலைன்னா அங்கே கெட்டது நடக்கும். உனக்கு சண்டை பிடிச்சிருந்துன்னா நீ உதவி செய்யாத. அதுமாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் மட்டும் கிடையாது, உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், உங்களுடைய உறவுகள், பெரியவங்க, நீங்கள் மதிக்கிற பெரியவங்க, யாருக்கிட்டேயும் ஒரு உறவை எப்படி சமாதானமாக கடைபிடிக்கிறது, உறவை மேலும் மேலும் வளர்ப்பது எப்படி? உதவி செய்வது. உதவி செய்கிறது தான் உதவி செய்வது, உதவியை பெறுவது. இந்த நடைமுறை தான் உறவுகளை மேலும் மேலும் வளர்ப்பதற்கும் அந்த உறவை பலப்படுத்துவதற்கும் உதவும். அப்புறம் பேசுகிறோம் பாருங்கள், அதுவே ஒரு உதவி தான். அடிப்படையான உதவி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நீங்கள் உரிமையோடு பேசுவதற்கு ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார். நீங்கள் பேசுவதை ஒருத்தர் கேட்குறார். உரிமையோடு நீங்கள் ஒருவரிடம் பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவதை அவர் உரிமையோடு கேட்கிறார். நீங்கள் பேசுவதை கேட்பது என்பது ஒரு உதவி. கேட்பதுங்கிறது ஒரு உதவி. பேசுபவருக்கு நீங்கள் செய்கிற உதவி. பேசுவது என்பது ஒரு உதவி. பேசுவதை கேட்குறார் பாருங்க, அவருக்கு பேசுபவர் என்பவர் உதவி செய்கிறார். பேசுகிறார் என்னாலே அதுவே ஒரு உதவி தான். ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாருன்னா அவர் எனக்கு உதவி செய்கிறார். அவருடைய அனுபவங்களை எனக்கு சொல்கிறார். அவருடைய படிப்பினைகளை எனக்கு பாடமாக கற்பிக்கிறார். அப்போ அவர் எனக்கு வழி நடத்துகிறார். எனது வாழ்க்கையை, எனக்கு தேவையான அறிவை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அப்போ அவர் எனக்கு உதவி செய்கிறார்னு அர்த்தம். அவர் பேசுவதை கேட்பதும் உதவி, பேசுவதும் உதவி. இப்படி உதவி செய்து வாழ வேண்டும். அடிப்படையான உதவி பேசுவதை கேட்பதிலிருந்து தான் இருக்கிறது. அப்புறம் ஒன்றா சேர்ந்து வாங்க, அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம், அங்கே போயிட்டு வரலாம், ஏதாவது சும்மா ஜாலியாக விளையாடலாம். விளையாடுவதும் ஒரு உதவி தான். ஏன்னா 10 பேர் இருந்தால் தான் விளையாட முடியும். ஒருத்தர் விளையாட முடியாதுல்ல. விளையாடுறதுக்கு உங்களுக்கு துணை தேவை. 4 பேர் இருந்தால் தான் விளையாட முடியும். அப்படின்னா அப்போ விளையாடுறதுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறேன், அதுவும் ஒரு உதவி தான். உங்கள் கூட வந்து விளையாடுறாங்க பாருங்கள், அதுவும் ஒரு உதவி தான். தனியாக யாரும் விளையாட முடியாது. அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க, பாடுறீங்க, இதெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் ஆடுறத பார்க்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் உதவி. நான் ஆடுறேன், நீ பார்க்குறியா, நல்லா ஆடுறான்னு பார்க்குறேன், எனக்கு ஆட தெரியும், நான் ஆடி காட்டா அப்படிங்கும்போது அதை பார்க்குறாரு பாருங்கள், அது ஒரு உதவி. நாம் ஆடுவது நான் பார்க்குறதுக்காக அவர் ஆடுறாரு பாருங்கள், நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரு, அது ஒரு உதவி. இது மாதிரி கவிதை எழுதி காட்டுறது, ஒருத்தட்ட போய் அந்த கவிதையை எழுதி காட்டுறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவை. அப்போ அவர்கிட்ட போய் காட்டுறீங்க, அதை அவர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறார், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அது அவர்களுக்கு செய்கிற உதவி. ஒரு கவிதை எழுதி ஒருத்தர்கிட்ட போய் காட்டுறீங்க பாருங்கள், அவர் வாசிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறார் பாருங்கள், அவரும் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. அல்லது உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கவிதை எழுதி காட்டுறாரு, அப்போ அது காட்டுறவரும் உங்களுக்கு அப்போ அவரும் உங்களுக்கு உதவி செய்கிறார். கவிதை எழுதுகிறவரும் உதவி செய்கிறாரு, அதை பார்க்குறவரும் படிக்கிறவரும் உதவி செய்கிறாங்க. அதனால் ஒருத்தர் வந்து கதை சொல்கிறாரு, தன் நண்பர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ கதை சொல்கிறாரு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற உதவி அது. கதை என்பது ஒரு உதவி. பேசுறது, கதை சொல்கிறது, பாடுறது, ஆடுறது, விளையாடுறது எல்லாமே ஒருவருக்கொருவர் செய்கிற உதவியாக இருக்கிறது. வெறும் உதவினா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா, இது மட்டும் உதவி கிடையாது. கடையில் போய் இதை வாங்கிட்டு வா, இது மட்டும் உதவி கிடையாது. பேசுறது, பாடுறது, ஆடுறது, பழகிறது, அன்பு செலுத்துவது, இது எல்லாமே உதவி தான். அதனால் உதவி செய்து வாழ வேண்டும். உதவினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்து வாழும்போது தான் மனித வாழ்க்கையில் அமைதி நிலவும், சமாதான நிலவும், மகிழ்ச்சி நிலவும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதுன்னா அங்கே சமாதானத்தை எப்படி ஏற்படுத்துவது என்றால் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு பழகுங்க. முதல்ல பேசுகிறத கேட்குறது அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு மனைவி கேட்குற உதவியை கணவன் செய்யணும், கணவன் கேட்குற உதவியை மனைவி செய்யணும். எப்போவும் கணவன் உதவியை கேட்டுக்கிட்டே இருப்பார், மனைவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படிலாம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தாலே அங்கே சமாதானம் வந்துவிடும். அதன் பிறகு உட்கார்ந்து பேசலாம்.
பேசுகிறது என்பது ஒரு உதவி, பேசுவதை கேட்பது என்பது ஒரு உதவி. அதனால் அதுக்கு முதல்ல வந்து ஒரு மனைவிக்கு கணவன் உதவி செய்யணும், கணவனுக்கு மனைவி உதவி செய்யணும். சின்ன சின்ன உதவி என்பது சின்ன சின்ன கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது. அந்த மாதிரி உதவி செய்து வாழும் பொழுது அந்த ஆண் பெண் அந்த கணவன் மனைவி உறவில் அமைதி நிலவும், சமாதானம் நிலவும், சண்டைகள் வராது. சண்டைகளை நிறுத்துவது இதுதான் வழிமுறை.